ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 58ஆம் அத்தியாயம். பிரயாக ஈஸ்வரலிங்கம் பிரயாகேஸ்வரலிங்கம். குறிப்பு: மன்னர் பிரியவிரதர் பதரியில் தவம் செய்து கொண்டிருந்த போது நாரத மாமுனிவர் அவரிடம் வந்து சாவித்திரியை கண்டதும் அவர் வேத அறிவை இழந்ததை கூறினார். பின்னர் அவர் பிரயாகையில் தவம் செய்தார். பிரயாகர் ஒரு மனித வடிவத்தை எடுத்து மகாகாலவனத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு லிங்கத்தை கண்டதும் அவர் தனது அறிவை மீட்டெடுத்தார். பின்னர் பிரியவிரதர் சித்தேஸ்வர லிங்கத்தில் இணைந்தார். ஈஸ்வரனார் கூறினார்: 58வது தெய்வம் பிரயாகேஸ்வரர் என்ற லிங்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது அனைத்து ஆசைகளையும் அடைய மிகவும் உகந்தது. முதலில் முதல் கல்பத்தில் ஸ்வாயம்புவ மனு இருந்தார். அவரது மகன் பிரியவிரதன் மிகவும் பக்தி உள்ளவன். அவர் பல யாகங்களை செய்தார். அதன் முடிவில் 7 கண்டங்களிலும் பண பரிசுகளை விநியோகித்தார். என் அன்பான பெண்ணே, அவர் பரதனையும் மற்ற மகன்களையும் பெற்றெடுத்தார். பின்னர் அவர் பரந்த புனித தலமான பதரிக்கு சென்று ஒரு பெரிய தவம் செய்தார். நீண்ட காலத்திற்கு பின்னர் நாரத மாமுனிவர் அங்கு வந்தார். மன்னர் பிரியவிரதர் அவருக்கு ஒரு இருக்கையையும் அர்க்கியத்தையும் வழங்கி அவரை முறையாக கௌரவித்தார். வழிபாட்டிற்கு பின்னர் அவர் நாரத மாமுனிவரிடம் வினவினார்: நீ என்ன அற்புதத்தை கண்டாய்? கூறுவாய். அப்போது சிறந்த முனிவர் இவ்வாறு கூறத் தொடங்கினார். நாரத மாமுனிவர் கூறினார்: ஸ்வேத தீபத்தில் ஒரு அரசர் ஒரு ஏரியில் ஒரு பெண் எனக்கு காணப்பட்டாள். அவளிடம் நான் கேட்டேன்: அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, நீ ஏன் இந்த பாழடைந்த இடத்தில் இருக்கிறாய்? நீ யார்? அழகான பெண்ணே, நீ எப்படி செய்கிறாய்? இங்கே உன் பணி என்ன? ஒவ்வொரு அங்கத்திலும் அழகான அழகிய பெண்ணே, நீ இங்கே என்ன செய்ய போகிறாய் என்று கூறுவாய். இவ்வாறு கேட்கப்பட்ட போது அவள் என்னை கண்டு பின்னர் ஏதோ ஒன்றை நினைவு கூர்ந்து எனது சிறந்த அறிவை நான் இழந்ததை உணரும் வரை விழிகளை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தாள். அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்களும் எனக்கு மறந்துவிட்டன. நான் திகைத்து கவலை கொண்டேன். அரசரே, நான் தன்னிடம் அடைக்கலம் தேடினேன். அவளை கண்டபோது அவளுடைய உடலில் ஒரு தெய்வீக நபர் எனக்கு காணப்பட்டார். அந்த மனிதனின் இதயத்தில் 2வது மனிதன் இருந்தான். அவன் இதயத்தில் இன்னொருவன் நிலை கொண்டிருந்தான். பிறகு எப்படியோ நான் தெய்வீக தோற்றம் கொண்ட அந்த பெண்ணிடம் கேட்டேன்: அன்பான பெண்ணே, நான் என் வேத அறிவையெல்லாம் மறந்துவிட்டேன். அதன் காரணம் என்ன? கூறுவாய். அந்த பெண் பதில் கூறினாள்: நான் எல்லா வேதங்களுக்கும் தாய். என் பெயர் சாவித்ரி. என்னை நீ அறியாததால் தான் வேதங்கள் உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டன. எனவே இதனை கூறியதும் நான் அவளிடம் ஆச்சரியத்துடன் கேட்டேன்: பாவமற்றவளே, நீ வேதங்களின் தாய். கூறுவாய். தெய்வமே, உன் இதயத்தில் இருக்கும் இந்த 3 மனிதர்கள் யார்? அந்த பெண் கூறினாள்: அற்புதமான அங்கங்களை கொண்ட அழகான மற்றும் அழகிய என் உடலில் நிலை பெற்றிருக்கும் இந்த இருப்பிற்கு ரிக்வேதம் என்று பெயர். 2வது யஜுர்வேதம், 3வது சாமவேதம். 3 வேதங்களும் என்னுள் நிலைத்திருக்கின்றன. பிராமணரே, 3 நெருப்புகளும் 3 தேவர்களும் என் உடலில் நிலைத்திருக்கின்றன. இதை கூறிய பிறகு, அரசரே, நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண் திடீரென்று மறைந்து விட்டாள். இதனால் நான் ஆச்சரியம் கொண்டேன். நான் என்ன செய்வது? நான் எங்கே செல்வது? நான் எந்த இறைவனிடம் அடைக்கலம் தேடுவது? வேதங்களும் சாஸ்திரங்களும் இப்போது எவ்வாறு வெளிப்படும்? ஆசைகளை நிறைவேற்றும் புனித தலங்களின் அரசராக பிரயாகை வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் அங்கு செல்வேன். அங்கே நான் அறிவை மீண்டும் பெறுவேன். வேதங்களை மறந்திருப்பின் அங்கே சிறந்த சித்தியை பெற்றுள்ளான். அக்ஷய வடத்தின் அருகிலேயே சாவித்திரி இருப்பதாக கூறப்படுகிறது. சிறந்த அரசரே, என் மனதில் இப்படி எண்ணிக்கொண்டு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படும் புனித தலமான பிரயாகைக்கு சென்றேன். மற்றவர்கள் செய்ய மிகவும் கடுமையான தவத்தை நான் அங்கு செய்தேன். பின்னர் அரசரே, சிறந்த அரசரே, பிரயாகை ஒரு உருவக வடிவத்தில் அங்கு வந்தார். அவர் அன்புடன் என்னிடம் கூறினார்: நாரத மாமுனிவரே, பிரம்மதேவரின் மைந்தனே, நான் பிரயாகன். என்னை உங்கள் தவத்தால் எரிக்காதீர்கள். உங்கள் தவத்தால் நான் பயந்து விட்டேன்.
முனிவரே, நான் பாசத்தால் உங்கள் பக்கம் வந்துள்ளேன். புனிதமான ஐயா, நீங்கள் எல்லா வகையிலும் குறிப்பாக உங்கள் தவத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனிதமானவரே, நீங்கள் தயக்கமின்றி அழகான மகா காலவனத்திற்கு என்னுடன் வர வேண்டும். அங்கு சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் சிறந்த அறிவை மீண்டும் பெறுவீர்கள். புகழும் நித்தியமாகவும் நிலையானதாகவும் மாறும். பிரயாகன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே சிறந்த அரசரே, மஞ்சள் அங்கி அணிந்த ஜனார்த்தனர் திடீரென வானத்தில் கருடனின் மீது அமர்ந்து சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை திருக்கரங்களில் ஏந்தியபடி எங்கள் முன் தோன்றினார். பகவான் புருஷோத்தமர் இந்த வார்த்தைகளை மேகத்தின் இடி போன்ற கம்பீரமான குரலில் பேசினார். நாரத மாமுனிவரே, பிரயாகன் கூறும் இடத்திற்கு நாம் செல்வோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் ஜனார்த்தனரிடம் பேசினேன். தேவர்களின் தலைவரே, எனக்கு ஞானத்தை அருளுங்கள். வேத அறிவு இல்லாத நான் எப்படி மகா காலவனத்திற்கு செல்ல இயலும்? இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட போது, அரசரே, ஸ்ரீதரர் என்னை பிரயாகையுடன் 3 முறை மகா காலவனத்திற்கு அழைத்து சென்றார். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அரசரே, பிரயாகர் கண்டேஸ்வரருக்கு கிழக்கேயும் நவ நதியின் தெற்கேயும் ஒளியின் வடிவத்தில் அமைந்துள்ள அந்த நித்திய தொடக்கமற்ற லிங்கத்தை வணங்கினார். மகிழ்ச்சியடைந்த லிங்கர் கேட்டார், பிரயாகா, முழு கட்டுப்பாடு மற்றும் தூய்மையுடன் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? நான் எப்போதும் உங்களிடம் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை காண்பது ஒருபோதும் பலனளிக்காது. லிங்கத்தால் இவ்வாறு கூறப்பட்ட போது அவர் எனக்காக ஒரு தேடல். இது உன்னத ஆன்மா கொண்ட பிராமணருக்கு அறிவை வழங்கும் நாரத மாமுனிவர். கடவுளே, அவர் சாவித்திரியை அறியாததால் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் அவருக்கு தொலைந்து போயின. அதன் பிறகு பிரம்மதேவர் லிங்கத்திலிருந்து வேதங்களுடன் 6 துணை நூல்கள், அமானுஷ்ய நூல்கள் மற்றும் புராணங்களுடன் வெளியே வந்தார். பின்னர் சிறந்த அரசரே, தேவி சாவித்ரி எனக்கு இவ்வாறு கூறினார். இந்த லிங்கத்தின் சக்தியால் நாரத மாமுனிவர் பிரயாகர் கேட்டபடி வேதங்களும் தர்ம சாஸ்திரங்களும் உங்களுக்கு வெளிப்படும். இந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்ட போது, அரசரே, வேதங்கள், பல்வேறு வகையான சாஸ்திரங்கள் மற்றும் 6 அங்கங்களின் அறிவுடன் என்னால் மீண்டும் பெறப்பட்டன. சிறந்த மன்னரே, அறிவை பெற்ற பிறகு நான் இந்த வார்த்தைகளை கூறினேன். எனக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பிரயாகையால் தெய்வம் போற்றப்பட்டது. எனவே அந்த தெய்வம் அனைத்து உலகங்களிலும் பிரயாகேஸ்வரர் என்ற பெயரில் நன்கு அறியப்படும். அன்றிலிருந்து 100கணக்கான கோடி தீர்த்தங்களால் சூழப்பட்ட அந்த லிங்கம் சொர்க்க இன்பங்களையும் முக்தியையும் அளித்துள்ளது. சிறந்த மன்னரே, குதிரை யாகம் செய்வதால் என்ன பலன்? அந்த லிங்கத்தை காண்பதன் மூலம் 100 குதிரை யாகங்களின் பலன்களை பெறுகிறார். அது சரியாக பயிற்சி செய்யப்பட்டாலும் தவம் என்றால் என்ன பலன்? உண்மையில் அது உடலுக்கு வலியை ஏற்படுத்துகிறது. பிரயாகேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் விரும்பியதை உடனடியாக பெறலாம். ஈஸ்வரனார் கூறினார். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும், பெரிய தெய்வமே, ஸ்வாயம்புவ மனுவின் மகனான மன்னர் பிரியபிரதர் மகா காலவனத்திற்கு சென்று அந்த லிங்கத்தை கண்டார், நவ நதிக்கு தெற்கே. அதன் பிறகு அவர் என் அருகாமைக்கு வந்தார். தேவி, அவர் என்னால் முறையாக மதிக்கப்பட்டு கணங்களின் இறைவனாக ஆக்கப்பட்டார். பிரயாகேஸ்வரரை பக்தியுடன் தரிசிப்பவர்கள் மனித உலகில் பாக்கியவான்கள். மற்றவர்கள் தேவையில்லாமல் துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள். பிரயாகேஸ்வரரை முறையாக உணர்ந்து யோக சாதனையை பயின்று சத்வகுணம் கொண்ட ஒரு கற்றறிந்தவருக்கு சொந்தமான இலக்கை பெறுகிறார்கள். மாதமான மாசி மாதத்தில் பிரயாகேஸ்வரரை காணக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு அடியிலும் குதிரை யாகத்தின் பலனை பெறுவார்கள். இவ்வாறு பிரயாகேஸ்வர தேவரின் பாவத்தை அளிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சித்தேஸ்வரரின் கதையை கேளுங்கள். 58ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.